ஹாய் ஆல், இன்னைக்கு டே 15ஓட மெஹந்தி கோர்ஸ் தான் பார்க்க போகிறோம். போன கிளாஸில் வந்துட்டு பிகாக் டிசைன் போட்டிருந்தோம் இல்லையா? ஆக்சுவலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் நிறையவே மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க. பாடி போர்ஷன் ஆகட்டும் சரி, ஹெட் போர்ஷன் ஆகட்டும் சரி, நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க. கீப் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பென்சிலில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெஹந்தி கோனில் வந்து நீங்கள் போட ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் டிசைன் தான். நான் ஆக்சுவலி வந்துட்டு குரூப்பில் கேட்டிருந்தேன் இல்லையா, நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 மெம்பர்ஸ் ஆக்சுவலி பேட்ச் 1ல வந்துட்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அண்ட் பேட்ச் 2ல வந்துட்டு ஒரு 2 மெம்பர்ஸ் சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எலிஃபென்ட் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் எலிஃபென்ட் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன் பேசிக் மெஹந்தி கிளாஸ் தான் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கிளாஸ் லெவலில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். பிகாக் டிசைன் ஆகட்டும் சரி, அது இல்லாமல் வந்துட்டு எலிஃபென்ட் டிசைன் ஆகட்டும் சரி, நான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கிளாஸில் தான் வரும். ஸோ அதுவுமே தான் நான் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். ஆக்சுவலி கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10th வந்துட்டு பப்ளிக் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? ஆக்சுவலி ஏப்ரல் மந்த் தான். பட் ஆனால் வந்துட்டு ஹாஃப் இயர்லி போர்ஷன் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணுறாங்க அப்படின்றதுனால எனக்கு டியூஷன்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து சிலபஸ்லாம் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்றதுனால கொஞ்சம் லேட் ஆகும். டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு யாருமே வந்துட்டு கிளாஸ் எப்போ வரும்னு சொல்லி கேட்கவே கேட்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கிளாஸ் நான் வந்து 1 வீக் ஆனாலும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். சரிங்களா? அது வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்கடாமா. ஓகேடா, ஃபர்ஸ்ட் எலிஃபென்ட் டிசைன் பார்த்துடலாம். 2 எலிஃபென்ட்ஸ் இருக்க மாதிரி அண்ட் அதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா? இது பார்க்கவே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 4 லைன்ஸ் வந்துட்டு பார்டருக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அண்ட் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் செமி சர்க்கிள் 2 செமி சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். ட்ரா பண்ணிவிட்டு அது கீழே வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு பா ஷேப்பில் வந்து கொடுத்துட்டு அந்த எலிஃபென்ட் டிசைன் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு டாப் போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா யூ வந்துட்டு நம்ம வந்து டவுன்வர்டில் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுற மாதிரி போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ பேசிக்லேருந்து நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ நீங்கள் இதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணாவே வந்துட்டு ரொம்ப அழகாக வரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது உங்களோட விஷ் தான். நீங்கள் எந்த ஃபில்லிங் வேணால் கொடுக்கலாம். உள்ளே வந்துட்டு ஹம்ஸ் தான் கொடுக்கணும்னு கிடையாது. நீங்கள் அந்த இடத்துல வந்துட்டு லைன்ஸ், செக் போர்ஷன் அந்த மாதிரி எதுனா வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அது உங்களோட வந்து கிரியேட்டிவிட்டி. அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பட் ஆனால் நீங்கள் ஒரு எலிஃபென்ட் ட்ரா பண்ணி முடிச்சது பிறகு நம்ம எப்படி ஸ்கெட்சில் வந்துட்டு பென்சிலை ட்ரா பண்ணிட்டு டார்க் பண்ணுறோமோ அந்த மாதிரி அவுட்டர் போர்ஷன் வந்துட்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் ட்ரா பண்ணிடுங்க. அப்போ பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் ஷேடிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் அம்பர்லா டிசைன்ஸ்க்கு ஃபுல்லாக ஷேடிங் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு பிகினர் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்காது. ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டவுன் போர்ஷனில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாம்ஸ் அண்ட் டாட்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் டிசைன் வந்துட்டு உங்களுக்கு முடிஞ்சிச்சு. செகண்ட் டிசைன் பார்த்துடலாம்டா. ஆக்சுவலி வந்து பர்சனலாக ஒரு சிஸ்டர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எனக்கு மெஹந்தி போட போயிருந்த சிஸ்டர் ஒரு பிரைடுக்கு 4 ஹேண்ட்ஸ்க்கு நான் போட்டிருந்தேன். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ₹1000 தான் நான் சார்ஜ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ₹1000 கம்மியான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ பிகினர் யாராக இருந்தாலும் கம்மியாக வாங்குங்க. அதுதான் ரொம்பவே நல்லது. ஸோ உங்களுக்கு ஹேண்ட்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஸோ நீங்கள் நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். எடுத்ததுமே வந்து 1000 2000 சொல்லிட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா அது நல்லா இருக்காது. ஸோ நல்லாவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு வந்து ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ண பிறகு நீங்க வாங்கலாம். அதை பத்தி ஒண்ணுமே தப்பு இல்லை. எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமா இருந்தது. ஆக்சுவலி ₹1000 ஏர்ன் பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வேற போட்டிருந்தாங்க. ஸோ அது ஜிபேயோட ஸ்கிரீன்ஷாட்டுமே எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இதே மாதிரி நீங்க எல்லாருமே வந்து ஏர்ன் பண்ணணுன்றது தான் என்னோட எய்ம். சரி, ஓகே. செகண்ட் டிசைன் பார்த்துலாம். செகண்ட் டிசைன்ல வந்து பாத்தீங்கன்னா எலிஃபென்ட், நார்மல் எலிஃபென்ட் தான் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த இயர் போர்ஷன் தான் வந்து ட்ரா பண்ணியிருக்க மாட்டேன். சிம்பிளா ட்ரா பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பிரைடுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த எலிஃபென்ட்டுக்கு மேல வந்து நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு மேலே வந்து நீங்க அம்பர்லா கொடுக்கலாம். ஸோ எப்படின்னா ஒரு லெஃப்ட் சைட்ல ஒரு எலிஃபென்ட் அண்ட் ரைட் சைட்ல ஒரு எலிஃபென்ட் அண்ட் சென்டர் போர்ஷன்ல நீங்க அம்பர்லா கொடுத்து இன்னமும் பார்க்கறதுக்கு ரொம்பவே ராயலா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆக்சுவலி நான் 4 எலிஃபென்ட்ஸ் கொடுத்திருந்தேன் இல்லையா? ஸோ 4 எலிஃபென்ட்ஸ் வந்துட்டு இதே மாதிரி ட்ரா பண்ணிட்டு இப்போ நான் சொல்லியிருந்த டிப் இருக்கு இல்லையா? ஸோ லெஃப்ட் சைட்ல ஒரு எலிஃபென்ட் அண்ட் ரைட் சைட்ல ஒரு எலிஃபென்ட் இருக்கணும். சென்டர் போர்ஷன்ல வந்துட்டு உங்களுக்கு அந்த அம்பர்லா வரணுன்றதை வந்துட்டு நீங்க தனியாக ட்ரா பண்ணி எனக்கு சென்ட் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே. இது வரைக்கும் வந்து கிளாஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. பீகாக் டிசைனை வந்துட்டு எத்தனை பேர் தப்பு பண்ணியிருக்கீங்களோ திரும்பி வந்துட்டு போட்டு சென்ட் பண்ணீங்க. எத்தனை வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுறதும் அப்படின்றது கிடையாது. நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரணும். ஸோ அது வரைக்குமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கடா. ஓகே, தேர்ட் ஒன் வந்துட்டு எப்படி போடலாம் அப்படின்றத பார்த்துடலாம்.
எல்லா டிசைனுமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். ஆக்சுவலி நீங்க எதுவுமே டஃப்பா இருக்குன்னு நினைக்க வேணாம். நீங்க எல்லாமே பென்சில்ல ட்ரா பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க மெஹந்தி கோன் வச்சு போடும்போது ரொம்பவே ஈஸியா இருக்கும். வீடியோவ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ற டிப் எல்லாமே உங்களுக்கு புரியும். ஆக்சுவலி வந்து நீங்க லைன்ஸ்லாம் நல்லாவே பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாவே, உங்களுக்கு வந்து பீகாக் டிசைன் ஆகட்டும் சரி, எலிஃபண்ட் ஆகட்டும் சரி, எல்லாமே ரொம்பவே ஈஸியா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அது இல்லாம, அ இப்ப நியூ ஃபோன்ல தான் நான் வந்துட்டு இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்டா, உங்களுக்கு எதுனா வந்துட்டு வாய்ஸ் எக்கோ அடிக்குது, அப்படி எதுனா இருந்ததுன்னா, கண்டிப்பா எனக்கு வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்லயாகட்டும் சரி, இல்லன்னா குரூப்லயும் சரி, நீங்க கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஏன்னா, நான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண பிறகு தான் நான் பார்த்தேன். ஆக்சுவலி வந்துட்டு கொஞ்சம் வந்து எக்கோ அடிக்கிற மாரி இருக்கு. உங்களுக்கு எதனா டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? அண்ட் வந்துட்டு இதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோன்ல வந்துட்டு வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்கு? அண்ட் இதில எப்படி இருக்குன்றதையும் எனக்கு கொஞ்சம் சொல்லிருங்க. சரிங்களா? ஓகே. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் இல்லையா? அந்த எலிஃபண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான். பட் இதில வந்து தும்பிக்கை வந்துட்டு கொஞ்சம் பெருசா இருக்கா மாரி நம்ம போடுறோம். லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. அவுட்டர் போர்ஷன் எல்லாமே ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நீங்க உங்க ஃபில்லிங்ஸ் எல்லாம் குடுத்துக்கோங்க. ஃபில்லிங் வந்து பொறுத்தவரைக்கும் நீங்க ஓனா குடுக்கறது தான். வேற எதுவுமே கிடையாது. அது வந்துட்டு நீங்க கிரியேட்டிவா எது வேணாலும் நீங்க குடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து கர்வ் மாரி குடுத்துருக்கேன் நான் வந்துட்டு. கர்வ் லைன்ஸ் மாரி வந்துட்டு டாப்பர் போர்ஷன்லயும் சரி, அண்ட் டவுன் போர்ஷன்லயும் சரி. அந்த பாடி போர்ஷன் இருக்கு இல்லையா? எலிஃபண்ட்டோட பாடி போர்ஷன் அங்க தான் நான் குடுத்துட்டுருக்கேன். அண்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஹம்ஸ் குடுக்கலாம். நான் 2 டபுள் லைன் ஃபார்ம் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? அங்க தான் வந்துட்டு எல்லா லைன்ஸ்லாம் நான் குடுத்துட்டுருக்கேன். ஸோ இந்த மாரி குடுத்துட்டு, டாப்பர் போர்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஹம்ஸ் குடுத்துருக்கேன். 2 டைப்ஸ் ஹம்ஸ் குடுத்துருக்கேன். அண்ட் நடுவுல சென்டர் போர்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹம்ஸே கொஞ்சம் பெருசா குடுத்துட்டு, இத டார்க் பண்றேன் அவ்வளதான். இதில நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னா, ஆக்சுவலி வந்துட்டு அ அவசரத்தில வந்துட்டு நான் ட்ரா பண்ணிட்டேன். நீங்க அங்க வந்துட்டு ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெருசாவே போடுங்க. ஓகேங்களா? அப்பதான் நீங்க வந்து அந்த ஷேடிங் அந்த கலரிங் குடுக்கும்போது, அந்த போல்ட் பண்ணி காமிக்கும்போது, அந்த ஐஸ் மட்டும் வந்து கொஞ்சம் பெருசா தெரியும். நான் சின்னதா போட்டுட்டேன். ஸோ, அந்த தப்ப நீங்க பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே. இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு டாப்பர் போர்ஷன்ல வந்துட்டு நம்ம என்ன குடுத்துருக்கோம்னா, ஒரு நெகட்டிவ் ஃபில்லிங் மாரி தான் குடுத்துட்டுருக்கோம். இந்த எலிஃபண்ட்டுக்கு நடுவுல வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் மாரி, அப்பர் போர்ஷன்ல வந்துட்டு நம்ம பார்க்குற மாரி ட்ரையாங்கிள் வந்து வரைஞ்சிட்டு, அண்ட் அதுக்கு மேல வந்து டபுள் லைன் குடுத்துட்டு, அண்ட் அம்பர்லா மாரி நம்ம ஒண்ணு சின்னதா ட்ரா பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அண்ட் சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்துட்டு நீங்க எந்த விதமான நான் தாமரைப்பூ குடுக்க போறேன். நீங்க எது வேணாலும் குடுத்துக்கலாம். அங்க ரோஸ் பெட்டல்ஸ் ஆகட்டும் சரி, நீங்க எதுனா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கிற ஃப்ளவர்ஸ் எதுவா இருந்தாலும் நீங்க குடுத்துக்கலாம். சரிங்களாடா? இப்ப வந்துட்டு 2 எலிஃபண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அங்க வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதே மாரி வந்துட்டு அம்பர்லா குடுத்துருக்கேன். சென்டர் போர்ஷன்ல வந்து சின்ன அம்பர்லா அண்ட் 2 எலிஃபண்ட்டுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெருசா இருக்க மாரி நம்ம போட்டுருக்கோம். ஸோ, இதுக்குள்ளயுமே ஃபில்லிங் வந்துட்டு உங்களோட விஷ் தான். நீங்க என்ன வேணா குடுத்துக்கலாம். சரிங்களா? அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரையாங்கிள் மாரி குடுத்துருக்கோம் இல்லையா? அந்த ட்ரையாங்கிள்ல வந்துட்டு தாமரைப்பூ குடுத்துட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நான் ஃபில்லிங் குடுத்துருக்கேன். ரொம்பவே பார்க்கறதுக்கு எலகன்ட்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அ அண்ட் வந்துட்டு அந்த அம்பர்லால வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பெரிய சைஸ்ல வந்துட்டு ஹம்ஸ் குடுத்துட்டு, அண்ட் இன்னர் போர்ஷன்ல வந்து டாட் குடுத்துர்றேன். லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டாட் குடுத்துட்டு, இந்த டிசைன வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அவ்வளதான். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு கலரிங் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ, அந்த ஐஸ் போர்ஷன் மட்டும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். கொஞ்சம் பெருசா ட்ரா பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஐஸ் வந்துட்டு உங்களுக்கு தனியா தெரியும். இப்ப நான் ஃபுல்லா ஷேடிங் குடுக்கும்போது, அந்த ஐஸ் வந்துட்டு மெர்ஜ் ஆயிடும். எப்படின்னா, நம்ம ஷேடிங் குடுக்குறோம் இல்லையா? ஸோ, கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேப்பர் ஊறும்போது என்ன ஆகும்னா, அது ஃபுல்லா அந்த ஐஸையும் மறைஞ்சிரும். ஸோ, ஐஸ் இல்லாத மாரி தெரிய ஆரம்பிச்சுரும். ஸோ, ஐஸ் போர்ஷன் வந்து நீங்க பெருசா ட்ரா பண்ணிட்டீங்கன்னா, அது கலரிங் பண்ணும்போது ரொம்பவே அழகா இருக்கும். கீழ வந்துட்டு ஹார்ம்ஸ் குடுத்துட்டு டாட் குடுக்குறேன். அவ்வளதான். 3 எலிஃபண்ட் டிசைன் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா முடிஞ்சிச்சு. கத்துக்கிட்டோம் அப்படின்ற மாரி இருக்கக்கூடாது. நீங்க உங்களுக்கு எவ்வளவோ டைம் இருக்கு. நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 டேஸ் எடுக்கிறேன்னு நெனைக்கிறேன். ஸோ, உங்களுக்கு டைம் நெறையவே இருக்கு. நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் எனக்கு சென்ட் பண்ணலாம்டாம்மா. ஆக்சுவலி குரூப்ல வந்து நான் கேட்டிருந்தேன் இல்லையா? நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ எலிஃபண்ட் டிசைன் எத்தன பேர் வந்து கரெக்ட்டா சொல்லியிருக்கீங்கன்றத கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல உங்க நேமோட எனக்கு சென்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் என்னவா இருக்கும் அப்படின்றதையும் வந்துட்டு எனக்கு கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்க்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். பட் அதுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் தான் நான் இன்னும் குடுக்கல. நான் போட்டது வந்துட்டு நீங்க கரெக்ட்டா கெஸ் பண்றீங்களா அப்படின்றத பார்த்துரலாம். இந்த கிளாஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த எலிஃபண்ட் டிசைன்ஸ பொறுத்தவரைக்கும் நல்லா கிளியரா பார்த்து புரிஞ்சுகிட்டு அதுக்கப்புறம் நீங்க போட ஆரம்பிங்க. வீடியோஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நியூ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீடியோல வந்துட்டு லிங்க் குடுத்திருப்பேன் கமெண்ட் செக்ஷன்ல. கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்கடா. தேங்க் யூ.